ராம் சுரத்குமார் ஜெயகுருராய. நம்மளில் பல பேரும் அடியங்கிட்ட பேசச்சில், சாமி எல்லாம் இழந்துட்டேன், நிறைய சம்பாதிக்க முடியல, நிறைய படிக்க வைக்கலை எங்களை வீட்டில், அதெல்லாம் நல்ல உத்தியோகம் இல்லை, அவனை பாருங்க அப்படி சம்பாதிச்சிருக்கான், இவனை பாருங்க இப்படி சம்பாதிச்சிருக்கான், எங்களால் அப்படி முடியலை, சம்பாதிச்சதும் போச்சுது அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட புலம்புறது உண்டு. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் இங்கே வரும்போது நீங்கள் வாழ்கிறதுக்காக என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க, இல்லை இங்கே தொழில் பண்ணுறதுக்காக எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க. இங்கே வரும்போது இந்த உலகத்தில் தொழில் பண்ணுறதுக்காக இல்லை வாழ்கிறதுக்காக எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க, அங்கேருந்து எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வந்தீங்க, எவ்வளோ செல்வம் எடுத்துகிட்டு வந்தீங்க, எவ்வளோ தங்கம் எடுத்துகிட்டு வந்தீங்க, எவ்வளோ சொத்து எடுத்துகிட்டு வந்தீங்க, என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க. பின்னு என்ன எடுத்துகிட்டு வந்த? ஒன்றும் கொண்டு இல்லை. அப்புறம் ஏன் வருத்தப்படுறீங்க? ஏதோ அங்கேருந்து வரப்போ நிறைய பெட்டி பெட்டியாக கொண்டு வந்த மாதிரியும், கொண்டு வந்தெல்லாம் வர வழியில் அங்கே தவற விட்டேங்க ஐயோயோ அப்படிங்கிற மாதிரியும், ஏதோ எல்லாரும் வரப்போவே பெட்டி பெட்டியாக நாங்கள் சம்மந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்தோங்க, இங்கே வந்ததில் எல்லாமே போயிட்டு அப்படிங்கிற மாதிரியும், வரும்போது ஒன்றுமே நம்ம கொண்டு வரல. ஆனால் நம்மை படைத்த இறைவன் இங்கே பல விஷயங்களை நமக்காக வச்சுருக்கான். நீங்கள் அதெல்லாம் பார்க்காம இறைவன் எவ்வளவோ ஞானத்தை வச்சுருக்கான், எவ்வளவோ சக்தியை வச்சுருக்கான், எவ்வளவோ செல்வங்களை நமக்குன்னு வச்சுருக்கிறான், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்குன்னு வச்சுருக்கிறான், எவ்வளவோ அன்பை நமக்குன்னு வச்சுருக்கிறான், எவ்வளவோ நேசங்களை நமக்குன்னு வச்சுருக்கான், எவ்வளவோ அனுக்கிரகங்களை நமக்குன்னு வச்சுருக்கிறான். இதெல்லாம் விலை மதிப்பில்லாதது. இப்போ நான் சொன்ன ஒரு லிஸ்ட்டு, இதெல்லாம் ப்ரைஸ்லெஸ். ஆனால் நீங்கள் இதெல்லாம் விட்டுக்கிட்டு அது இல்லை இது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதில் என்ன நியாயம் இருக்குது சொல்லுங்கள்? இதில் என்ன நியாயம் இருக்குது? பணம் சம்பாதிக்கிறது ஒரு க்ரைட்டீரியாவா இங்கே? இல்லை செல்வங்களை தேடுறதும் சொத்துக்களை வாங்குறதும் ஒரு க்ரைட்டீரியாவா இங்கே நீங்கள் வாழ்கிறதுக்கு? ஒரு க்ரைட்டீரியாவா? என்னை விட நிறைய சொத்து வச்சுருக்கிற பணக்காரெல்லாம் என்னை விட சந்தோஷமாக இல்லாமல் இருக்கிறான். நான் ரொம்ப குறைவான செல்வங்களும் சொத்துக்களை தான் வச்சுருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ இங்கே நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எது க்ரைட்டீரியான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எது அளவீடுன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே இல்லை. இங்கே நீங்கள் போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் சந்தோஷமாக கடவுள் மேலே நம்பிக்கையோட ஒரு நல்ல திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறது தான் இங்கே பெரிய ஆன்மீகமே, பெரிய சந்தோஷமே. நீங்கள் அதை எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாத்தையும் சம்பாதிக்கலை, அவன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான், இவன் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கான், அது இங்கே ஒரு க்ரைட்டீரியாவே கிடையாது. அதனால தான் எல்லாருக்குமே சொல்லுவேன், நீங்கள் அங்கே வரும்போது என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க, முதல்ல என்ன கொண்டு வந்தீங்க? ஒன்றுமே கொண்டு வரல. தென் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? முதல்ல இங்கே இருக்கிறத, நம்ம முன்னாடி இருக்கிறத, நமக்கு கடவுள் அருள் இருக்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ண படிங்க. நீங்கள் நினைக்கிற செல்வங்களை விட, பணத்தை விட, கோடிகளை விட, சொத்துக்களை விட கடவுளுக்கு எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களை வச்சுருக்கிறான். ஆனால் இந்த சமூகம் உங்களுக்கு இந்த சமூகம் கட்டமைச்சு வச்சுருக்கிறது இதெல்லாம் இங்கே தேவையில்லை. எவ்வளோ பெரிய பணக்காரன் நீ, எவ்வளோ படிச்சிருக்கிற நீ, எந்த அந்தஸ்தில் இருக்கிற நீ, எந்த ஃபேமிலியில் பிறந்திருக்க நீ, இதெல்லாம் தான் அந்தஸ்துன்னு இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண மகரிஷிகளும் என்ன ஃபேமிலியில் பிறந்தாங்க, எவ்வளோ சம்பாதிச்சாங்க, என்னத்தை கொண்டு வந்தாங்க? ஆனால் அங்கேருந்து போகிறப்போ நிறைய கொண்டு போயிருக்காங்க. எதையும் அவங்க கொண்டு வரல. சேஷாத்ரி சுவாமிகளோ ரமண மகரிஷியோ இல்லை யார் எந்த மகான்களோ அங்கேருந்து வரப்போ எதையுமே கொண்டு வரல. நம்மளை போல தான் அவங்கள வந்தாங்க. பட் இங்கிருந்து அங்கே போகிறப்போ நிறைய கொண்டு போயிருக்காங்க. நமக்கு நிறைய தந்துட்டு போயிருக்காங்க. நமக்கு நிறைய திகட்ட தந்துட்டு போயிருக்கிறாங்க. ஏன் நீங்கள் அவங்கள உதாரணமாக எடுக்கக்கூடாது வாழ்க்கையில்? ஏன் அவங்கள உதாரணமாக எடுக்கக்கூடாது? உங்கள் உதாரணம் ஃபுல்லாக சம்பாதிச்சவனையும் கோடிகளை தேடினவனையும் சொத்துக்களை தேடினவனையும் தானே உங்கள் கண் போகுது. ஏன் இந்த மாதிரி மகான்கள் மேலே உங்கள் கண்ணு போக மாட்டேங்குது? ஸோ இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார கூடி அதைத்தான் உங்களை கவனம் செலுத்த சொல்லுது, அதைத்தான் பார்க்க சொல்லுது. இந்த உலகத்தில் நீங்கள் படிக்கிறதோ, சொத்து சம்பாதிக்கிறதோ, செல்வம் சம்பாதிக்கிறதோ க்ரைட்டீரியா இல்லை. அதுக்காக இங்கே கடவுள் நம்மளை அனுப்பி வைக்கல. பூர்வ ஜென்ம வினைகளை தொலைக்கிறதுக்கும், மீண்டும் நிறைய புண்ணியங்களை தேடிக்கிறதுக்கும், கடவுளை அடைவதற்கும் தான் பகவான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறானே ஒழிய நீங்கள் இந்த மாதிரி நிலையற்ற செல்வங்களை சம்பாதிக்கிறது கடவுள் உங்களுக்கு அனுப்பி வைக்கலை. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த கணம் முதலாவது உங்களுடைய கவனம் முழுக்க இறைவனுடைய திருப்பாதங்களில் இருக்கட்டும்.
உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க அவருடைய திருநாமத்தில் இருக்கட்டும். இன்னும் வாழ்வது கொஞ்ச நாள். அந்த நாளில் நாம் ஒரு மகான்களைப் போல மடிந்து விடாட்டாலும் ஒரு மனிதனாவது நம்ம மடியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் குறிக்கோளோடு இருங்க. அதில் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு நாள் செல்வோன்னு வந்தால் அது இன்னொரு நாள் செல்வம், அவ்வளோதான். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட, நம்முடைய படிப்போ செல்வமோ எதையும் நம்ம பற்றி பார்க்க வேண்டியதில்லை. இறைவன் நமக்கு வாயார் அவனுடைய நாமத்தை பாடுவதற்கு வாயை தந்திருக்கிறார், குரலை தந்திருக்கிறார். அவருடைய திருவடிகளுக்கு சேவைகளை செய்ய கைகளை தந்திருக்கிறார், கால்களை தந்திருக்கிறார். இதை விட யாதொரு குற்றம் குறைகளும் இல்லாமல் நம்மளை படைச்சிருக்கிறார். இதை நீங்கள் பயன்படுத்தி, உங்களுக்கு பேச வரலையா பேசுகிறத கேளுங்க, பாட வரலையா பாடுறத கேளுங்க, அபிஷேகம் பண்ண வரலையா பண்ணுறதை பார்த்துட்டாவது இருங்க. இதுவே உங்களுக்கு உங்களுடைய பிறவி புண்ணியத்தை தேடித்தரும். இறைவன் அதைத்தான் உங்களை சங்கல்பமாக தரும். அதாவது அப்பர் பெருமானுக்கு மட்டும்தான் 63 நாயன்மார்களில் அப்பர் பெருமான் மட்டும்தான் அவர் தேவலோகம் போகும்போது இந்திரன் வெள்ளை யானையில் வந்து வரவேற்றானா, வேற யாரையுமே வரவேற்கல. ஏன் ஏன் யோசித்து வைங்க. அடுத்த சத்சங்கத்தில் பேசுவோம். யோகி ராம் சுரத்குமார், ஜெய குருராயா.